விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டத்தில் ஏற்கனவே அரசு அறிவித்ததன்படி கரண்ட் பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. காரணம் அதிகமான மின்கம்பங்களை நடுவதற்கும் அதே போல டிரான்ஸ்ஃபார்மர்கள் அமைப்புகின்ற அந்த காரணங்களை சொல்லி தாமதப்படுத்துகிறார்கள். எனவே அரசு விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தில் அறிவித்தபடி விரைந்து செயலாற்ற முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சர் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் 1,81,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கான நோட்டீஸ் எல்லாம் வழங்கப்பட்டு அதற்கு சரிபார்க்கப்படக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. விரைவில் அந்த விடுபட்டவர்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிலையில் பொதுவாக மலை கிராமங்களில் பெரும் மழைப்பொழிவு, அதிக காற்று காலங்களில் மின்கம்பங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் பொழுது வனப்பகுதியில் அதை சரி செய்ய பல நாட்கள் ஆகின்றன. யூஜி கேபிள் மூலம் சாலைகளின் வழியாக கிராமங்களை இணைக்கும் வகையில் ஃபீடர் அமைத்து தடையற்ற மின் விநியோகம் மலை கிராம மக்களுக்கு வழங்க நம் அரசு புதிய திட்டம் ஒன்றை ஆய்வு செய்து வழங்கிட வேண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநகராட்சி பகுதிகளில் அந்த புதைவடை கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று துறைக்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பழனி சட்டமன்ற தொகுதியில் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கேற்ப அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளனர்.